ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா, டைம் வந்து கரெக்டாக ஒரு 3:55. நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனோம். பார்த்தீங்கன்னா, போகும்போது ட்ரெயின் டிக்கெட் கிடச்சிருச்சு. அது மாரி போயிட்டோம். போயிட்டு எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இதுதான் கோயம்புத்தூரான்றது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நாங்கள் வர வரைக்கும் போர்டு பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோடெல்லாம் தான் பிளந்து பிளந்து போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயுமே பாருங்க உடச்சி வச்சிருக்காங்க. என்ன ஒரு கொடுமைன்னு தெரியல. ஒரு வழியா நானும் ட்ரெயின்லேருந்து கீழ இறங்கிட்டேன். இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணாரு போல. இறங்குனோனே சொல்றாரு, "நம்ம மாத்தி இறங்கிட்டோம். ரெடியா இரு திரும்ப ட்ரெயின் பிடிக்கிறதுக்குன்னு." அட போடா பைத்தியக்காரா! எப்புட்றா ஓடுற ட்ரெயின பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, நானும் சும்மா கலாய்க்கிறாருன்னு சொல்லிட்டு பிரஷ் பண்ண போயிட்டேன். சரி பிரஷ் பண்ணிட்டா எப்படியோ வெளிய போனா டீ எதனா சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்ப பசி எடுக்கிற மாரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நானும் பல்லு தேய்ச்சிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், "நீ பிரஷ் பண்ணலையான்னு?" கேட்டா, அதுக்கு அவரு சொல்றாரு, "ஆடு மாடுலாம் என்ன பல்லா தேய்க்கும்? என்ன எதுக்கு தேய்க்க சொல்ற? நான்லாம் தேய்க்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு லீவுன்றாரு." அட போ பைத்தியம்ன்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு போயிட்டுருந்தேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டுருந்தேன். நடந்து போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதேமாரி எதிர்க்க வந்து ஒரு டீ கடை இருந்தது. அந்த டீ கடையில போனா அவர் வந்து ஏதோ க்ரீம் பன் ஏதோ சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வடையும் நான் வந்து எப்பயுமே நல்லா தெரியுங்க. நான் வெளிய போனா டீ மட்டும் தான் குடிப்பேன்ட்டு க்ளீனா தெரியும். ஆனா, காஃபிய சொல்லிட்டு, "நீ காஃபி தான் சொன்னன்னு" சொல்லி சொல்றாருங்க. நான் ஒத்துக்கவே இல்ல. நான் டீ தான் சொன்னேன். எனக்கு டீ வாங்கி குடு. எனக்கு காஃபி வேணான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு டீ ஆர்டர் பண்ணாருங்க. அப்புறமா டீ வந்துச்சு. அந்த காஃபிய யார் குடிக்கிறது? சாரு தான் காஃபி, டீ, பால் எதுவுமே குடிக்க மாட்டாரே! ஆனா வாங்குன காஃபிய வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், "நீ குடிச்சு தான் ஆகணும்னு" சொல்லிட்டு அவருகிட்ட குடிக்க சொன்னேங்க. அவரு குடிக்கும்போது அவரு மூஞ்சி போன போக்கு இருக்கே, அத பார்த்தீங்கன்னு நெனச்சுக்கிங்களா, அடுத்த வாட்டி நீங்க டீ குடிக்கிற ஆசையே விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ரெயின் மாரியே வந்து ஒரு லைட் செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது வேற லெவல்ல இருந்தது. "முகத்த பாத்துறாதீங்க, வேற லெவல்ல வச்சிருப்பாரு." ஐயோ கடவுளே! ஏதோ விஷத்த குடிக்கிற மாரி குடிக்கிறாருங்க. நமக்கெல்லாம் காலையில எந்திரிச்சோனே வேலை டீ குடிச்சாதாங்க வேலைக்கு ஆகும். எனர்ஜி ட்ரிங்க் மாரி ஆயிருச்சு. நான் அப்படிதான். ஆனா சில பேர் குடிப்பாங்களான்றது எனக்கு தெரியல. நான் குடிப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் ஒவ்வொரு ஆட்டோ புக் பண்ணி பார்த்தோம். புக் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. வெறும் ஒரு ரூ. 160 காட்டுது. 5 கிலோமீட்டரோ, 6 கிலோமீட்டர் தாங்க அவங்க வீட்டுக்கு. அதுக்கு அவ்வளோ காட்டுச்சு. அதுக்கு ரூ. 50 ரூ. 60 எக்ஸ்ட்ரா தரணும்னாங்க. நான் சொன்னேன், "காலையில வாக்கிங் போனோம். இவ்வளோ நாள் போல. வா இன்னைக்காவது போலாம். வா நம்ம பஸ்ஸு கேட்டு" அப்புறம் பஸ்ஸு கேட்டா அந்த ரூட் வழியாவே தான் போகுமா, 10 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுருவாங்கன்னாங்க. நம்ம பஸ்ஸில போலாம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு, நானும் பஸ்ஸுக்காக வெளிய நின்னுட்டுருந்தோங்க. அது கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கேட்டு வந்து நின்னுட்டுருந்தோம். அதுக்குள்ளே இவரு வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாரு. "ஏய் ரூ. 50 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. குடுக்கறத விட்டுட்டு இந்த மாரி நம்ம வந்து நம்பளா குடுக்கறது வேறங்க. இவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, குடுத்து தான் ஆகணுன்ற மாரியே கேட்குறாங்க. ரூ. 50 எக்ஸ்ட்ரா குடுங்க, ரூ. 60 எக்ஸ்ட்ரா குடுங்கன்னு சொல்லி. நாங்க அதனால வேண்டான்னு சொல்லிட்டு, பஸ்ஸு வரட்டும்னு சொல்லிட்டு பஸ்ஸில ஜாலியா போலாம் ஜங்ஷன் சொல்லிட்டு அப்படியே ஐஸ் வச்சு கூட்டிட்டு போனேன். இவரு வாய் சும்மாவே இல்லங்க. ஐயோ கடவுளே! அவன் ரூ. 200 எக்ஸ்ட்ரா கேட்டாலும் குடுத்துருக்கலாம் போலன்ற மாரி தோணிருச்சுங்க. தொண 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 தொணன்னு இந்த ஓலப்பாய்க்குள்ள நாய், மோண்டா எப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாரி பேசிக்கிட்டே இருந்தாருங்க. அதுவும் காலையில ஒரு 4, 4:30 மணி இருக்குங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. "ஜான்சன் அமைதியா இரு ஜான்சன்" சொல்லி ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நான் பஸ்ஸுக்காக நின்னுட்டு இருந்தேன்னு நெனச்சுக்கங்க. அந்த இடத்துல 2 பேருக்கும் பெரிய சண்டை வந்து நான் தனியா போயிருப்பேன். அவர் தனியா போயிருப்பாரு. அந்த மாரி நெலம தான் வந்திருக்கோம். அந்த வாய மூடவே மாட்டிக்கிறாருங்க. என்னதான் பண்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸு வந்துச்சேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில ஏறுனா, பஸ்ஸுலயும் அப்படிதாங்க. தொண 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 தொணன்னு பேசிக்கிட்டே வந்தாருங்க. இந்த கமல் படம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? பாட்டு. இந்த "வலையோசை கலகல" அந்த பாட்ட பாடிட்டு கிண்டல் பண்ணிட்டே வந்தாரு. அந்த மாரி ஒரு ரீல்ஸ் பண்ணலாமா? "ஏய் கம்முனு வா ஜான்சன் எல்லாரும் பார்க்குறாங்க கம்முனு வான்னா" கேட்கவே இல்லங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் டிக்கெட் வந்து ரூ. 30 வாங்கிக்கிட்டாங்க. நாங்க ரொம்ப நாள் கழிச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் வந்து இந்த மாரி பஸ்ல போறது. அதுக்கப்புறம் நாங்களும் அவங்க வீட்டுக்கிட்ட இறங்கிட்டோங்க. அப்புறமா அந்த பஸ்ஸுக்கு ஒரு பாய் சொன்னாரு. எனக்கு ஒரு டவுட்டு. ஆனா, அந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா, சிடு 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 சிடுன்னு இருந்தாருங்க. நான் அப்ப இவர்கிட்ட கேட்டே வந்தேன். ஏன் அவரு அப்படி இருக்காரு? கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டேங்கிறாரு. மூஞ்ச காட்டிக்கிட்டே வராரு. ஒரு மாரி "குடுங்க குடுங்க. ரூ. 10 குடுங்க. சில்லறையா குடுங்க. அவ்வளவா குடுங்க, இவ்வளவா குடுங்கன்னு" சொல்லி எல்லார்கிட்டயுமே ஒரு மாரி கெடுபுடியா கேட்டுட்டு இருந்தாரு.
அது ஒரு மாரி இருந்தது. நான் சொன்னேன், "ஏய் நீ கம்முனு இரு, பின்ன எல்லார்கிட்டயும் சிரிச்சு சிரிச்சா பேச முடியும்னாரு." ஒரு வழியா நாங்களும் நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இவங்களுடைய தூக்கத்தையும் கெடுத்துட்டோம் 4 மணிக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வீடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபுல்லா ட்ராவல் பண்றவங்க. நெறைய ஃபோட்டோஸ் வீடு ஃபுல்லா இருக்கும். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டு வச்சு வச்சிருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அது இல்லன்னோனே நான் கேட்டேன், "எங்க போச்சு இங்க இருந்த ஸ்டாண்டு, ஃபோட்டோஸ்லாம் காணோன்னு?" "இல்ல ஜி இது மாரி வந்து தொடச்சு தொடச்சு கிளீன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, நாங்க எடுத்து ஃபுல்லா ஏற கட்டிட்டோம்னாங்க." அவங்க வீடு ஃபுல்லாவே எப்படி தெரியுமாங்க இருக்கும்? ஒரு மியூசியம்குள்ள போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஃபங்ஷனுக்கு போறதுக்காக தர்ஷன் வாங்கி வச்ச கிஃப்ட்ட எடுத்து, இவரு வெல்கம் கிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த டைம்க்கு 4:30 மணிக்கு கிண்டல் பண்ணி குடுத்துட்டுருந்தாருங்க. குடுத்து முடிச்சுட்டு நாங்களும் ஒரு குட்டி தூக்கத்த போட்டு எந்திரிச்சு பார்த்தா, மைதிலி செம்ம டிஃபன்ங்க. சாம்பாரு, சட்னி, தோசை, இட்லின்னு சுட்டு வச்சிருந்தாங்க. நம்பலாம் உட்காந்து நம்ம தான் சாப்பாடுனா ஃபர்ஸ்ட்டே உட்காந்துருவோம்ல, சாப்பிட உட்காந்தாச்சு. அதுக்குள்ளேயே நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, கோகியும் சரணும் வந்துட்டாங்க. அவங்க வந்து ஈரோடு. அவங்க ஈரோட்லேருந்து காலையில ஒரு 5 மணிக்கோ, 4 மணிக்கோ கிளம்பி, அவங்க பஸ்ஸில வந்து தர்ஷன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்க எல்லாம் ஒண்ணா தான் கிளம்பி போனோம். செம்ம ஜாலியா போச்சுங்க அந்த ஒரு நாள். ரொம்ப வேகமா போன மாரி இருந்தது. மத்த நாள் கூட ரொம்ப பொறுமையா போகும். அந்த நாள் ரொம்ப சீக்கிரமா போச்சு. இதில என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வீட்ல வந்து சவுண்டே போடக்கூடாது. பக்கத்திலேயே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க. கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாம இருக்கிறவங்க. அதனால வந்து கீழ இறங்கும்போதெல்லாம் தர்ஷன் வந்து "சவுண்ட் இல்லாம இறங்குங்க, சவுண்ட் இல்லாம இறங்குங்கன்னு" சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எங்களுக்கு ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் நாங்களும் என்ன பண்ணோம், அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு, அப்படியே ஃபோட்டோ பிடிச்சிட்டு பொறுமையா இறங்குனோம். இறங்கும்போது செம்ம சிரிப்புங்க, தாங்க முடியல. அது சரண் வேற என்ன சொன்னாரு, "எப்படியோ இன்னைக்கு தர்ஷன வந்து வீடு காலி பண்ண வச்சுருவாங்க போலன்ட்டு" சொல்லிட்டு, அவருக்கு ஒரு பயம், எங்கடா கத்திற போறாங்க, கத்திற போறாங்கன்னு. நாங்களும் வந்து கத்தாம பொறுமையா, அமைதியா, ரொம்ப அடக்க ஒடுக்கமா, எங்கள மாரி பெண்களே கிடையாதுன்ற மாரி அமைதியா வந்திருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. எங்களுடைய ட்ரெஸ்ஸுங்கலாம் எப்படி இருக்குன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்களும் போயிட்டோம். போயிட்டு சரின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணாங்க. அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் எல்லாம் ஒரு கார்ல போலாம். லேடீஸ் எல்லாம் ஒரு கார்ல போங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஜான்சன் சொன்னாரு, "கடத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றான்னு?" சொன்னேன். "எங்கள கடத்தின்னு போறவன்லாம் நிம்மதியா இருந்துருவானா? நாங்க ஃபர்ஸ்ட்டு போனோனே சாப்பிட்றதுல ஸ்டார்ட் பண்ணோம்னு நெனச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் நொந்து கூட்டு வந்து வீட்டாண்டயே விட்டுருவான். எங்களலாம் யாரும் கடத்திட்டு போ முடியாது. நாங்க தைரியமா போறோம். நீங்கலாம் தனியா வாங்க. நாங்கலாம் தனியா போறோம்ன்னு சொல்லிட்டு, லேடீஸுங்க நாங்க 4 பேர் வந்து ஒரு கார்ல புக் பண்ணிட்டு நாங்க போயிட்டோம். அவங்க வந்து ஒரு கார்ல வந்திருந்தாங்க. அதில அந்த குட்டி பையன் வந்து அவரும் ஒரு ஜென்ஸ். அதனால வந்து அவரும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இவங்கள வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அ மைதிலியோடைய ஃப்ரெண்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது அந்த நாளு. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் வந்து கார்ல உக்காந்துட்டு எங்கள வழி அனுப்புற வரைக்கும் அவங்க போலங்க. அதுக்கப்புறம் தர்ஷன் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 மணி நேரம் க அவங்க வீட்டுக்கு போறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி அங்க போயிட்டுருந்தோங்க கார்ல. ரொம்ப ஜாலியா இருந்தது. போம்போது கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பேசிக்கிட்டே யார் யார் என்னென்ன சொல்லி பேசிக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து ஃபங்க்ஷன் கிட்ட போயிட்டோம். அங்க போனோனே சரோ அவங்களுக்கு ஒரு ஷாக். நான் அவங்ககிட்ட காலையில சொன்னேன், "நான் வரமாட்டேன்னு" சொன்னேன். அவங்க என்ன பார்த்தோனே கோச்சிக்கிட்டாங்க. அப்புறமா நான் சொன்னேன், "இல்ல சிஸ்டர் உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்கலாம் தான் நான் சொல்லலன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நானும் அவங்களும் ஒரே கலர் செம்ம ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அப்படியே ஃபுல்லா எல்லாரையும் பார்த்துட்டு, எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அதான் சீமந்தம் பண்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து நலங்குலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் எப்படி எப்படி வைக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அத பார்த்து முடிச்சுட்டு நம்மளும் வைக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடனே வெளிய ஒரு ஃபோட்டோ எடுக்குறாங்க. எல்லாரும் வெளிய வாங்க, வெளிய வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வெளிய போனா ஒரு குரூப்பா எல்லாரும் சேர்ந்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்தாங்க. எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எல்லாருமே ஒரே மாரி கிடையாது. எல்லாருமே வேற வேற மாரி தான் இருக்காங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க. அது நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓன்னு கத்துங்கன்னு சொன்னாங்க. அதே மாரி எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ நின்னு ஓன்னு கத்திக்கிட்டு எல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நல்லா தான் இருந்தது. இதில வந்து எத்தன பேரு எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்தது. செம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்களும் நலங்கு வச்சுட்டு
அப்புறமா அதில் பண்ணிங்களா, அதில் நிறைய கீழே கிஃப்ட்ஸ்லாம் இருந்தது. அந்த நலங்கு வைக்கும்போது தட்டு வரிசை வைப்பாங்களா, அதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் நலங்கெல்லாம் வச்சுட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு நாங்களும் கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தோம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. வீட்டிலே தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னா வெஜ்ஜி தான். அந்த வெரைட்டி ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து அந்த இது ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, பார்த்துக்குங்க. மீதி எல்லாரும் அடுத்தடுத்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்தோன்னே இந்த தர்ஷன் வந்து இடையில வந்து ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயத்ரி அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் பேசியிருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய இதுக்கே வர வேண்டியது அவங்க வரல. அதனால் அவங்க கொஞ்சம் இது பண்ணாங்க. ஐயோ வரலையேன்ட்டு என்னை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இது பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிஸ்டர், நம்ம சொன்னோம். வே உங்களுடைய சூழ்நிலை எப்படியோ வரல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ரீல்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு. நாங்கள் தான் ரொம்ப லாஸ்ட்டாக வந்தது. நாங்கள் போனதும் லேட்டு, கிளம்புனதும் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அவங்க ஹேமா அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி ரீல் ஒரு வழியாக நாங்களும் சேஃபாக திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோங்க. தர்ஷன் வீட்டுக்கு. தர்ஷன் வீட்டிலேருந்து தான் நைட் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகணும். நாங்கள் திரும்ப வந்துட்டோம். அதே மாதிரி எப்படி போனோமோ அதே மாதிரி சைலண்ட்டாக வந்துட்டோம். உண்மையிலே பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.